தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புலிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கபுரம் செல்லும் இணைப்பு சாலை பணிகள் 1,22,00,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு கடந்த 6 மாதங்களாக தார் சாலை அமைக்கப்படாததால் விவசாயிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார். அங்கு ஜம்புலிபுத்தூரில் இப்படி ஜல்லிக்கற்கள் போட்டபடியே சாலை இருக்கக்கூடிய காட்சிகள் அப்பகுதி மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரங்கசமுத்திர ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் கீழ் உள்ள ஜம்புலிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கபுரம் வரை உள்ள பகுதிகளில் வாழை, பருத்தி, மிளகாய், தக்காளி போன்ற பல்வேறு வகை விவசாய நிலங்கள் உள்ளதால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இணைப்பு சாலை உருவாக்கப்பட்டு ரூபாய் 1,22,00,000 மதிப்பீட்டில் தார் சாலை போடுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்பகுதி விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் மற்றும் விவசாய தோட்டத்திற்கு செல்லும் இருசக்கர வாகனங்கள் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வந்தனர். கடந்த 6 மாத காலங்களுக்கு முன்பு ஒப்பந்த அடிப்படையில் ஜம்புலிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கம் வரை சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு ஜல்லிக்கற்கள் மட்டுமே பரப்பப்பட்ட நிலையில் சாலை அமைக்கும் பணி அப்படியே நின்று போனது. அரைகுறையான பணி நடைபெற்ற சாலையில் தார் சாலை அமைக்கும் பணி முழுமை பெறாததால் இப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள், விவசாயிகள், பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வந்தனர். ஜல்லிக்கற்கள் மட்டுமே பரப்பியுள்ள நிலையில் வாகனங்களை பாதுகாப்பாக ஓட்டி செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயிகள் இந்த சாலையில் செல்ல முடியாமல் விபத்து ஏற்படும் அவல நிலையும் உள்ளது. இரவு நேரங்களில் இப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகிறது. இதனால் இப்பகுதியில் தார் சாலை அமைக்கும்படி பொதுமக்கள், விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஊராட்சி ஒன்றியம் அலட்சிய போக்கை கடைபிடித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நிதி ஒதுக்கி 6 மாத காலமாக நிலையில் சாலை போட பயன்படுத்தப்படும் தார் விலை அதிகமானதால் சாலை போட முடியவில்லை என அலட்சியமாக பதில் கூறுகின்றனர். 3 கிலோமீட்டருக்கு 1,22,00,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இதுபோன்ற பதில் பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே தார் சாலை அமைப்பிற்கு திட்டமிட்டுத்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திடீரென்று எப்படி தாரின் விலை உயர்வதால் நிதி பற்றவில்லை என கூற முடியும் என்று ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசோக்குமார். இது ஜம்புலிபுத்தூர் இணைப்பு சாலையிலிருந்து ஸ்ரீரங்கபுரம் விளக்கு வரையும் 3 கிலோமீட்டர்ல இந்த சாலை இருக்கு. இந்த சாலை 7-8 மாத காலங்களாக தோண்டி போட்டு சல்லிக்கற்கள் மட்டும் பரப்பி கிடக்கு. இங்க தென்னை, வாழை, காய்கறிகள் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு வரோம். பால் பண்ணைகள் இங்கே ஒரு 7-8 பால் பண்ணைகள் இருக்கு. இதுகளுக்கு பூரா இந்த ரோடை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த ரோட்டில் வண்டி வாசிகள் எதுவும் போக முடியல. தினசரி மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, பால் பண்ணைகளுக்கு பால் போக வேண்டியிருக்கு. இதனால எல்லாரும் எங்களை ரோட்டுக்கு கொண்டு வர சொல்றாங்க. எந்த வண்டியும் போக முடியல, வர முடியல. பெரிய வாகனங்கள் டயர்கள் பூரா சேதமடைகிறனால யாரும் உள்ள வர மாட்டாங்க. எங்களை 2 வீலரில் கொடுக்க சொல்றாங்க. நாங்கள் 2 வீலரில் இங்கிருந்து கொண்டு போறதுக்கு விபத்து ஏற்படுது. நிறைய டெய்லி இங்கே 2 விபத்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு ஜம்புலிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கபுரம் விளக்குக்கு 3 கிலோமீட்டர் இணைப்பு சாலைன்றனால இதை அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.